நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற மிக முக்கியமான எதிரிகளில் நம்பர் 1 எதிரி யார் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் தாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு எதிராக வேலை செய்கிற நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எண்ணங்கள், நமக்குள்ளிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் தாட்ஸை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் தாட்டை நீங்கள் வெற்றி கொண்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. கேரி ஜான் பிஷப் எழுதின அன்ஃபு யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை தான் இப்போ ஒவ்வொன்றா நாம பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாயிண்ட், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்முடைய மனசில் ஒரு நாளைக்கு 50,000, 60,000, 70,000, 90,000 அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நம்பர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவும் ஓவர் திங்கிங் பண்ணுறவங்களுக்குள்ளே இதோட இன்னும் அதிகமாக கூட ஓடலாம். ஸோ இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே போகுது. அதில் ஒரு விதமான தாட்ஸ் அப்படின்னா நம்முடைய செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்ஃப் டாக் அப்படின்னா நம்முடைய மனசுக்குள்ளே நாமளே பேசிக்கிற மோனோலாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறத 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அசர்ட்டிவ் செல்ஃப் டாக், இன்னொன்று நரேட்டிவ் செல்ஃப் டாக். அசர்ட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னா நான் அப்படிங்கிற வாக்கியங்களை பயன்படுத்தி சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஒரு கட்டுடல் அமைப்போடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை அசர்ட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை நெரேட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விதமான செல்ஃப் டாக்கில் பவர்ஃபுல்லானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு. நான் ஃபிட்டாக இல்லை, அதாவது இப்போ நான் ஃபிட்டாக இல்லை, நான் ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது இது எப்படி சாத்தியப்படும்? இது எதிர்மாறான ஒரு கருத்து தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா இந்த ஃபிட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை பல நிலைகளில் அடையலாம். இப்போ உதாரணத்துக்கு, அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நிலை, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு நிலையை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அடையிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதலாவது மாதமும் நீங்கள் அதை ஃபிட்டாக தான் இருக்கீங்க, 2வது மாதமும் ஃபிட்டாக தான் இருக்கீங்க, 3வது மாதமும் ஃபிட்டாக இருக்கிறீங்க, 4, 5, 6, 6வது மாதமும் ஃபிட்டாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த 6வது மாதம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் 1வது மாதம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உங்களுடைய உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அல்லது குறைவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஷேப் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் படிப்படியாக ப்ராக்ரஸ் ஆகிட்ருக்கீங்க, நீங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அதை சரியான ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது முரண்பாட்டை ஏற்படுத்தாது. நான் எந்த வேலையுமே நான் செய்யலை, நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அதுதான் முரண்பாடான சில விஷயங்களை ஏற்படுத்தும். அடுத்தது 2வது பிலீஃப், உங்களுடைய நம்பிக்கைகள். நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் அவருடைய ஏதாவது அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதை நம்புறீங்களோ அப்படி தான் உங்களால் சிந்திக்க முடியும். நீங்கள் எதை நம்புறீங்களோ அப்படி தான் அது மாதிரியான செயல்களை தான் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் நம்பாத ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் நம்பாத ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுடைய திங்கிங் ஆகட்டும், உங்களுடைய ஆக்ஷன் ஆகட்டும், உங்களுடைய நடவடிக்கைகள் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பிலீஃப் எப்படி இருக்கோ, உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கோ, எதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இதுவும் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா முதலாவது நம்ம மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், நம்முடைய நம்பிக்கைகள். அதை எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க. புத்தகம் படித்தா நம்பிக்கை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது ஒரு புதுசாக ஒரு கருத்தை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்க. அந்த கருத்துக்கள் உள்ளே போகுது அப்படின்னா அது எதுவுமே செய்யாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அந்த கருத்துக்கள் உங்களுடைய மனசில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல கருத்துக்களை கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, அதாவது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அது மாற்றும்.
நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து நிறைய மாறி இருக்கும். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற விதங்கள் மாறி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. ஸோ மெயினாக வந்து நம்ம ஏன் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்கணும்? நல்ல புத்தகங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நல்ல நிறைய கதைகள் இருக்குது, நாவல்ஸ் இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த ஜேர்னல்ஸ் பிடிக்குதோ அந்த ஜேர்னல்ஸில் வந்து எடுத்து புத்தகங்களை ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்குறத விட, ஒரு ஆடியோ கேட்குறத விட, புத்தகத்தை படிக்கும்போது உங்களுடைய மைண்ட் அந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து கவனித்தா மட்டும்தான் நீங்கள் புத்தகத்தை படிக்க முடியும். ஸோ நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றும். உங்களுடைய நம்பிக்கைகளை நல்ல நம்பிக்கைகளாக மாற்றணும் அப்படின்னா புத்தகங்கள் படிங்க, நல்ல கருத்துக்களை வந்து கேளுங்க. மூன்றாவது, பி ரிலண்ட்லெஸ் அப்படின்னா ரொம்ப இன்டென்சிவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வெளியே வரணும். எனக்கு வந்து சுகமாக இருக்கிற, எனக்கு பழகி போன ஒரு இடத்தை விட்டு நான் வந்து வெளியேறணும். ஏன் வெளியேறணும்? அப்போ தான் என்னுடைய இலக்குகளை நான் அடைய முடியும். என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த செயல்களை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் என்ன கிடைச்சதோ அதுதான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை மாற்றணும்னா நான் இது வரைக்கும் என்ன செஞ்சனோ அந்த செயல்களை மாற்றி நான் இது வரைக்கும் செய்யாத புது முயற்சிகளை எடுக்கணும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன் ப்ளஸ் டோபமைன், இந்த 2 விஷயம் ரொம்ப ஆபத்தானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு என்னுடைய டோபமைனை நான் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இருக்கிற இடமே எனக்கு போதுமானது, எனக்கு சொகுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு பழகிடுச்சு அப்படின்னா, இதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து மனசு வராது. உங்களுடைய கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது உங்களுடைய செல்ஃபோன்லேயோ நிறைய விஷயங்களை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த ஒரு செயல்களையும் நம்ம செய்யாமல், எந்த ஒரு ஆக்ஷனையும் நம்ம வந்து செய்யாமல், நம்ம ஜஸ்ட்டு அதை பாட்டுக்கு நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து டோபமைனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மூளையில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், இருக்கிற இடமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா, நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வர மாட்டோம். ஸோ அதனால் நம்ம இருக்கிற அந்த நிலையை நம்ம உடச்சிக்கிட்டு வேறு ஒரு நிலையை நோக்கி நம்ம போகிறத வந்து நாமளே வந்து தடுத்து விடுவோம். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியே வாங்க. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு டோபமைன் சுரப்பியை அதிகமாக சுரக்க வைக்கிற நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதை உடனே நிறுத்துங்க, அதிலிருந்து வெளியேறுங்க. இப்போது இந்த புத்தகத்தினுடைய 4வது மற்றும் 5வது கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். கடினமான வாழ்க்கையை எளிமையான எண்ணங்கள் மூலமாக மாற்றுவது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள ரிப்பீட் அப் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப், 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுயமுன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமாக போகிற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நம்பர் 4, எம்ப்ரேஸ் அன்சர்டைனிட்டி அப்படின்னா நிலை இல்லாத, என்ன நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். இந்த புத்தகத்தினுடைய ரொம்ப முக்கியமான 2 கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரியான, நம்ம பிளான் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பிளான் பண்ணாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக சில விஷயங்கள் நடக்கும்போது
நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும், அதை கடந்து தான் நம்ம வந்து போகணும். இந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அடுத்தது நம்பர் 5, யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ், யூ ஆர் வாட் யூ டூ. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு நான் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அது நான் கிடையாது. நான் என்ன செய்யறனோ என்னுடைய செயல்கள் தான் நான். சிம்பிளாக நான் யார் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, நான் வந்து ஒரு வெற்றியாளர், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர், நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நான் என்னை பற்றி நிறைய கற்பனையான ஒரு உண்மை இல்லாத அல்லது தவறான அல்லது வேறு ஏதாவது சிந்தனைகள் நான் வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நான் கிடையாது. அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதாவது ஓகே, நான் வந்து எனக்கு இதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர், நான் வந்து பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுருந்தாலும் சரி, நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன், நான் வந்து இந்த ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நான் கிடையாது. அப்போ யார் தான் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதை செய்கிறேனோ அதுதான் நான். கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் செஞ்சுருப்பேன், அது வந்து கடந்த காலத்தில் நானாக இருந்திருக்கேன். அதையை வச்சு இப்போது நான் வந்து ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோம்னா எகெயின் அதுவும் நான் கிடையாது. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து போன வருஷம். இப்போது நான் யார், நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன திராணி இருக்கிறது, இதுதான் நான். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். பெரும்பாலான நேரங்களில் நான் வந்து யார் அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இருக்கிறத விட அடுத்த நிலைக்கு நான் வளரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணுமோ அந்த எண்ணத்தின் காரணமாக நான் அந்த செயலை நான் செய்யாமல் தவிர்த்துக்கிட்டு போகிறது கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ, எதற்கு உங்களுக்கு திராணி இருக்குதோ அதுதான் நீங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு ஆத்தென்டிக் மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். நண்பர்களே, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.